உங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, இவங்களுக்கு அப்படியே மாத்தி மாத்தி ஒரு சர்க்கிள்ல வந்து வந்துகிட்டே இருக்க முடியாது. ஒரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகப்படியா வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வருமா வராதா? அடிக்கடி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். வாசு குறைபாடெல்லாம் இருக்கிற வீடுகள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தவங்களுக்கு மருத்துவ செலவு வரும் அல்லது விபத்து வரும். தேவையில்லாத ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துட்டே இருக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதியே இருக்காது. நல்லா சம்பாதிப்பாங்க, செல்வ செழிப்பா இருப்பாங்க. பார்த்தா பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெரும்பான்மையான காசு வந்து செலவு பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இத வந்து எளிமையா நம்ம சரி பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்கள் வந்து எல்லாருமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நாள் தேர்ந்தெடுத்துட்டு, அத வந்து எல்லாரும் கைப்பட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒவ்வொரு லிட்டர் வந்து தண்ணி ஒவ்வொரு லிட்டர் வந்து ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கைப்பட ஊத்தணும். இப்ப ஒரு பாத்திரத்துல ஊத்துறீங்க அப்படின்னா, அந்த கைப்பட வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஊத்திருங்க. எல்லாருமே அத வந்து ஊத்திட்டு, இத வந்து குடும்பத்தோட போயிட்டு ஒரு வெள்ளரிக்கை செடி வந்து எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். வெள்ளரிக்கை செடி எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி எல்லாம் மஞ்சள் எல்லாம் தொளிச்சு, தண்ணி எல்லாம் தொளிச்சு, அதுக்கப்புறம் இந்த பாலை வந்து அது மேல ஊத்திட்டு, எங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களையும் வந்து பாத்தீங்கன்னா போக்கிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஆத்மார்த்தமா நீங்க ஒரு 2, 3 டைம் பண்ணிட்டீங்கன்னா போதும். குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடிகள் அப்படிங்கிறது வராது. குடும்பத்துல நோய் நொடிகள் வராது. மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வராது.